கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, புதிய காரியம் நடக்கப் போகுது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்குரியது, எனக்காக தான் கர்த்தர் பேசுகிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வீங்களோ, நீங்கள் நம்புவீங்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் புதிய காரியம் நடக்க போகிறது. புதிய காரியம்னா என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அது புதிய காரியம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அந்த புதிய காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:19 வாசிக்கும் பொழுது, இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், வனாந்திரத்திலே வழிகள், அவாந்திரத்திலே ஆறுகள். வனாந்திரத்தில் வழியை ஏற்படுத்தவே முடியாது. ஏன்னா காற்று 4 பக்கம் இருந்து அந்த வழியை அடைச்சி வழி. அவாந்திரத்தில் ஆறுகள், ஒரு பாலைவனத்தில் ஆறுகள் ஓடும். கர்த்தர் புதிய காரியம் செய்வா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புங்க. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் புதிதாக தான் செய்வார். வேதாமத்தில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தின்படி உங்களுக்கு நடக்க போகிறது. ஏசாயா 43:18-19 நீங்கள் வாசித்து பாருங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த நினைவும் சிந்தனையும் தான் நம்ம ஒவ்வொருவரையும் போட்டு வேதனைப்படுத்துகிறது, கஷ்டப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது. நிறைய பேர் கடந்ததை நினைச்சு நிறைய பேர் அதை சிந்திச்சு ப்ரெஷர், காரணமில்லாத டென்ஷன், ரிலாக்ஸ், அதெல்லாம் மறந்துடுங்க. ஆனால் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார்னா அது புதுசாக தான் இருக்குங்க. புலம்பல் 3:23 நீங்கள் வாசித்து பாருங்க. காலை தோறும் அவைகள் புதியவைகள், எவைகள்? கிருபைகள். பாருங்க, ஆண்டவர் பழைய கிருபை நமக்கு கொடுக்கிறவரே அல்ல. இன்னைக்கு உள்ள கிருபை நாளைக்கு கிடைக்குமானா இல்லை. நாளைக்கு புதிய கிருபை. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் புதிய கிருபையை கொடுக்க போகிறார். நம்ம வாழ்க்கையில் புதிய காரியம், இதுவரை நடக்காத காரியம்தான் புதிய காரியங்க. ஒரு காரியத்தை சொல்லட்டா, மோசைக்கும் அவனுக்கு எதிராக நிற்கிற ஒரு 3 பேர், தாத்தான், கோராக், அபிராம். இந்த 3 பேரும் மோசையை ஆரோனையும் எதிர்க்கிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. அப்போது மோசை ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, ஒரு புதிய காரியம் நடந்தால் நலமாக இருக்கும். நீங்கள் வாசித்து பாருங்கள், என்னாகமம் 16வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். என்னாகமம் 16:30 பூமி வாயை பிளந்து இவர்களை உயிரோடு விழுங்கினா நலமாக இருக்கும். இதுவரைக்கும் அது நடந்ததே இல்லை, புதுசு நடந்துச்சு. மோசை சொல்லி முடித்த உடனே பூமி பிளந்து அவர்களை விழுங்கப்பட்டது. உங்களுக்கும் புதிய காரியம் கர்த்தர் செய்வார். செபிக்கலாமா? தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமேன், ஆமேன். புதிய காரியம் நடக்கப் போகிறது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.